ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு bhuvi food wall. புதினா துவையல் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். ஒரு கட் அளவுக்கு புதினா எடுத்துக்கோங்க. சின்ன துண்டு இஞ்சி, கொஞ்சமாக புளி எடுத்துக்கோங்க. 4 பச்சை மிளகாய், கொஞ்சமாக மல்லித்தழை எடுத்துக்கோங்க. 2 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, 2 டீஸ்பூன் அளவுக்கு தேங்காய், கொஞ்சமாக ஆயில் சேர்த்து ஆயில் சூடான பிறகு கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம். உங்கள் காரத்துக்கு தந்தாப்புல பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. இஞ்சியை சின்ன துண்டா நறுக்கி சேர்த்துக்கோங்க. கடலைப்பருப்பு ஓரளவுக்கு செவந்து வறுப்பட்ட பிறகு புதினா சேர்த்துக்கலாம். அடுப்பை சிம்மில் வச்சு புதினாவை நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. புளி சேர்த்துக்கலாம். புளி சேர்த்து அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டுக்கோங்க. புளி ரொம்ப குறைவான அளவுக்கு தான் சேர்க்கணும். தேங்காய் சேர்த்துக்கலாம். மல்லித்தழை சேர்த்து அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு அந்த சூட்லேயே மல்லித்தழை தேங்காவையும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. கொஞ்சமாக உப்பு சேர்த்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்து துவையல் அரைச்சிக்கோங்க. துவையல் ரெடி ஆயிடுச்சு. பவுலுக்கு மாற்றிக்கலாம். கடைசியாக கடுகு கருவேப்பிலை சேர்த்து தாளித்து சேர்த்துக்கோங்க. இந்த துவையல் தோசைக்கு, வெரைட்டி ரைஸுக்கு, கஞ்சி சாதத்துக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லாயிருக்கும். சூப்பராக புதினா துவையல் ரெடி ஆயிடுச்சு. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.